Alah, malulah. சாப்பிட்டு நல்லா இருக்கேண்ணே. இது இறைச்சி சூப்பர். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலேசியாவிலேருந்து நான் உங்கள் ஜமீக். இன்றைக்கி நான் வந்து கோலம்பூர் வந்திருக்கேன் ஒரு வேலையா. வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, இன்றைக்கி கடையில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் கோலம்பூரில் கடை நிறையா இருக்குது. எந்த கடை சாப்பிட்றது, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. அந்த அண்ணனை கூப்பிடுவோம். என்ன ஒரு நிமிஷம் சொல்லுவாண்ணே. இந்த கோலம்பூருக்கு வந்தேன். சரிண்ணே. ருசியாக இருக்குது, ஆனால் ருசியாக சாப்பிட்ணும். பக்கத்தில் எங்கே கடை இருக்குது? இருக்கவே இருக்கிறேன். நம்ம நாசிக் கண்டர் கேஎல் எக்ஸ்பிரஸ். நீங்கள் நிற்கிறீங்களே, அப்படியே ரைட் சைடு திரும்பி பாருங்கண்ணே. ஆமாம், நம்ம அண்ணன் தான் கேஎல் எக்ஸ்பிரஸ் சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட வந்திருக்காங்க. நம்ம அண்ணன் கேட்போம். இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு இருக்குது. இன்னைக்கு போய் ஒரு பிடி பிடிக்கலாம், வாங்க போவோம். மக்களே, நம்ம வந்து கேஎல் எக்ஸ்பிரஸ்க்கு வந்தாச்சு. நம்ம அண்ணன்ட்ட கேட்போம் என்னென்ன சமையல் இருக்குது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். என்ன உங்கள் பேர்? நம்ம பேர் கண்ணன். இது நம்ம கடை வந்து 24 மணி நேரம் 12 மணி நேரம்ண்ணே? 24 மணி நேரம் நம்ம கடை. மஜித் ஜமீட்டு எல்ஆர்டி இருக்குல்ல, எல்ஆர்டிக்கு முன்னாடியே தான். எல்ஆர்டி இறங்கினோடனே நம்ம கடை தான், முன்னாடி தான் இருக்குது. கேஎல் எக்ஸ்பிரஸ், ஜலான் மிலாக்கா பேங்கு, மும்மலட்டு பேங்கு, அமனராயா பேங்கு, இது ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை இருக்குது. எல்ஆர்டி விட்டு இறங்குனீங்கன்னா நம்ம கடை தான் தெரியும், கேஎல் எக்ஸ்பிரஸ்ஸு. அதனால் நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடை திறந்து எவ்வளோ ஆச்சு? நம்ம கடை திறந்து இப்போதைக்கு வந்து ஒரு 8 மாதம் ஆச்சு. நம்ம கடையில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே. நம்ம கடையில் வந்துட்டு அயாங்கோரிங்கும், அயாம் வறுவல், டாக்கிங் கிச்சாப்பு, தொழூர் சொத்தோங்க, ஊடானு, நம்ம அயாம் கிச்சாப்பு, அயாம் ஆனியன் சிக்கன் இருக்குது, அயாம் பவாங்கு, ஹனி சிக்கன் இருக்குது, பெப்பர் சிக்கன் இருக்குது. சிக்கன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதோட வந்துட்டு நம்ம பிரியாணி ஸ்பெஷலாக இருக்குது. சைவர் ஐட்டம் வந்து வெரைட்டிஸ் கூட இருக்குது. நீங்கள் கேட்குற ஐட்டம் தோமியாக இருக்குது. அடுத்து வந்து மலாய் கோரிங்க இருக்குது, நம்ம மாமா கோரிங்க இருக்குது, அனைத்து கோரிங்க இங்கே இருக்குது. நான் இருக்குது, தந்தூரி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் நீங்கள் நினச்சதை இங்கே வந்து சாப்பிடலாம். அருமையாக எல்லா வெரைட்டிஸும் எல்லாமே இருக்குது. நம்ம கடையில் பிரியாணி இருக்கா? பிரியாணி இருக்குது. பிரியாணி டெய்லி இருக்கும். பிரியாணி வந்து ஒரு நாள் பிரியாணி போடுவோம், ஒரு நாளைக்கு நெய்ச்சோறு போடுவோம். மாற்றி மாற்றி வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி இருக்கும் பிரியாணி. அது ஒரு நாளைக்கு நெய் ரைஸ் இருக்கும், ஒரு நாளைக்கு வந்து பிரியாணி இருக்கும். நல்லாயிருக்கும், நல்லா போயிட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம கடையில் கேஎல் எக்ஸ்பிரஸ்ஸு. காலைல ரொட்டி இருக்குது, தோசை இருக்குது, மசாலா தோசை இருக்குது, ரவா தோசை இருக்குது, நாசிலமா இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் வந்து நாங்கள் நிறைய வச்சுருக்குறோம். வந்து ட்ரை பண்ணுங்கள். கேஎல் எக்ஸ்பிரஸ் வாங்கினேன். கேஎல் எக்ஸ்பிரஸ்ஸு ஜலான் மிலாக்கா லம்பாம்பாங்க. நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கடையில் தால்ஜா வெஜ்ஜி வந்து வெஜ்ஜி தான், ஆனால் நல்லா இருக்கும். நம்பர் 1 ஸ்பெஷலாக இருக்கும். தால்ஜா வெஜ்ஜி எல்லோரும் வெஜ்ஜி தான் விரும்புகிறாங்க. அதனால் நாங்கள் டெய்லி வெஜ்ஜி தான் போடுவோம். இங்கே தால்ஜா அருமையாக இருக்கும். வெஜ்ஜி தால்ஜா பார்த்தாலே எடுத்துடுறாங்க. பார்த்தோன்னே எங்களுக்கு தால்ஜா தான் வேணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் டெய்லி வெஜ்ஜி வந்து நாங்கள் வெஜ்ஜி தால்ஜா போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடை அயாங்கோரிங்க ஸ்பெஷலிஸ்ட். நல்லா பெருசாக இருக்கும். விலையெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். விலையெல்லாம் ஒரே மாதிரி 5 வெள்ளி 50 காசு தான். நல்லாயிருக்கும். நம்ம கடை அயாம் கோரிங்க. டாக்கிங் கிச்சாப்பு நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து கம்பிங் ஃப்ரூட் குடல் அருமையாக இருக்கும். நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஜலான் மிலாக்காவில் தான் இருக்குது. கேஎல் எக்ஸ்பிரஸ்ஸு இங்கே லபாம்பாங்க. இது வந்து கோழி ஈரல் அருமையாக இருக்கும். இது வந்து தொழூர் சம்பல், நாசிக் கண்டார் கேஎல் எக்ஸ்பிரஸ்ஸு சாப்பிட்டு. தொழூர் சொத்தோங்க, சிக்கன் கிரேவி, அயாம் கிரேவி, தொழூர் தொழூர் இக்கான் எல்லாம் பெப்பர் சிக்கன். கேஎல் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் அயாம் குருமா, அயாம் வறுவல், அது மாதிரி இக்கான் கறி, இக்கான் டிங்கிரி, ஆட்டு இறைச்சி ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனியன் சிக்கன் அயாம் பவாங் அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஹனி சிக்கன், ஹனி மடு ஹனி சிக்கன். நம்ம வந்து இந்த சீனிலெல்லாம் செய்கிறது இல்லை, ஒரிஜினலாக எல்லாமே நீட்டாக செய்கிறது. வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அயாம் கிச்சாப் இருக்குது. நம்ம கடையில் வெரைட்டிஸ் கூட இருக்குது. நம்ம கடை ஸ்பெஷல் நாசி மிங்கா, அதாவது நெய்ச்சோறு,
நாசி மீன் நெய்ச்சோறு நம்பர் 1 இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து விரும்பி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கடை ஸ்பெஷல் வந்து இது நம்பர் 1 நெய்ச்சோறு. அருமையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கடை சைவர் பாருங்கள். அடுத்து கச்சா மாஞ்சான் இருக்குது, காய்லான் இருக்குது, வெண்டி இருக்குது, திரம் இருக்குது, பிரியா பெஸ்ஸார் இருக்குது, பிரியா பெஸ்ஸாரு. அடுத்து வந்து ஃபீன்ஸு, கச்சா ஃபீன்ஸ் இருக்குது, பூங்கா கோபீஸ் இருக்குது, அச்சார் இருக்குது, கோபீஸ் இருக்குது, பாவக்காய் இருக்குது, புடலங்காய் இருக்குது, கீரை இருக்குது, பாயாமு. இங்கே சைவர் வந்து விரும்பின சைவர் ஃபுல்லாக இங்கே இருக்குது. என்னென்ன சைவர் நீங்கள் சாப்பிட நினைக்கிறீங்களோ அனைத்து சைவரும் இங்கே கிடைக்கும். நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லாயிருக்கும். ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கேட்குறத நாங்கள் செஞ்சு கொடுப்போம். எல்லாரும் உங்கள் பேர்? என் பேர் ராமநாத். நீங்கள் எந்த ஊர்? நான் சிவகங்கை மாவட்டம் கோட்டவாயில். கோட்டவாயிலா? ஓகே. என்ன தட்டி போகிறீங்க இது? இப்போ நெஸ்டர் சேர போகிறோம். உங்கள் பேர்? என் பேர் வேல்முருகன். நீங்கள் எந்த ஊர்? நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம். நான் மாமா கோரி மட்டும் ஈ கோரி, மேகி கோரிங்க, கோரி மாமா கோரிங்க எல்லாமே நான் தான் போடுவோம். இப்போ என்ன கோரி போகிறீங்க? இப்போ வந்து மீ கோரிங்க பேஸாக போடுறோம். நம்ம அண்ணன் மீ கோரிங்க போடுறாங்க, பார்ப்போம். நம்ம இடையில வந்து கோரிங்க வந்து தோமியம் இருக்குது, மலாய் கோரிங்க எல்லாமே இருக்குது. அதாவது கொய்த்தியா கொன்பு, நாசிக்கோரி கிராப்பு, நாசிக்கோரி சீனா, நாசிக்கோரி சில்லியாப்பி, நாசிக்கோரி பத்தையா, நாசிக்கோரி ஐயாமு, நாசிக்கோரிங்க வெஜிடேரியனு, இது அனைத்தும் மாமா ஸ்டைல்லையும் இருக்குது, மலாய் ஸ்டைல்லையும் இருக்குது, தோமியம் இருக்குது, சீ ஃபுட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. நம்மளோட சாப்பாடு வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அக்கா மலாய்க்கார அக்கா तोमियंग अक्का nasi goreng kampung sekarang buat dia buat rumahnya cantik buat, tapi dia makan nasi goreng kampung buat nasi goreng kampung போடுறாங்க பாருங்க, எவ்வளோ அழகாக போடுறாங்க, எவ்வளோ அழகாக எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா போட்டு கொடுப்பாங்க. என்ன எப்படி போடணும் அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறது தானே அது மாதிரி போடுவாங்க. அது மாதிரி பார்த்துக்குங்க, கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி அவங்க வந்து போட்டு தருவாங்க. நாசி கோரிங் கம்பம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து தோமியா சூப்பு போடுவாங்க. அடுத்து சூப் ஐயம் ஓடுற வரிசையாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம இடம் வந்து இப்போ 12 to 4 வரைக்கும் ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம கடையில் தண்ணி என்னென்ன ஜூஸில் என்ன ஸ்பெஷலு? நம்ம கடையில் ஜூஸ் அனைத்து ஜூஸுமே இருக்குது. கேரட் ஜூஸ் இருக்குது, தீமூன் ஜூஸ் இருக்குது, ஓரஞ்ச் ஜூஸ் இருக்குது, பைனாப்பிள் ஜூஸ் இருக்குது, அடுத்து வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்குது, லெமன் ஜூஸ் இருக்குது, தீமூன் ஜூஸு. தண்ணி ஸ்பெஷலாக வந்து மசாலா டீ நம்ம கடை ஃபேமஸாக இருக்குது. மசாலா டீ நம்ம கடையில் மசாலா டீ ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும்.
கேஎல் எக்ஸ்பிரஸ்ஸு லமாமாங்கில் தான் இருக்குது கடை. சாப்பாடு எப்படிண்ணே இருக்கு? நல்லா இருக்குண்ணே. மீன் குறைங்களாம் எல்லாமே நல்லா இருக்கு. சாப்பாடலாம் நிறைய வெரைட்டிஸ் ஐட்டம் இருக்கு. ஆடு, கோழி, லைம்சாங்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. சாப்பிட நல்லா இருக்கு. மீன் குறைங்க, நசி இருக்கா, நசி சம்போ குறைங்க கூட இங்கே நல்லா தான் இருக்கு. ஆமாண்ணே, ரெகுலராக வரோண்ணே. ஆஃபீஸுங்க இருக்கனால மண்டே டு ஃப்ரைடே அட்லீஸ்ட் ஒரு 2 days 3 days வந்துருவாங்க சாப்பிட. சாப்பிட்டு நல்லா இருக்கேண்ணே. இது இறைச்சி சூப்பர். நல்லா இருக்கு. Makanan sedap. Ini kedai Bagus. Setiap hari pergi. Ini kedai. Banyak bagus. Makanan dekat sini sedap. Servis pun cepat. Semua sedap-sedap lah. Saya selalu datang sini, makan sedap, servis cepat. Punya servis pun cepat lah. 我会讲，我不会马来话的，你不要这么讲。OK， bagus。Okay, sini makan sedap, baik sini. Esok itu toke, tunjuk itu muka toke, belanja saya. Makan esok, tak perlu. You tak payah bayar. Mari datang kat sini, di Masjid Jamek punya. Kedai Mamak baik, sedap. Thank you. Nama Mamak Express. Tu Masjid Jamek punya. Mari datang. Warna hijau. Sana ada biru, ni hijau. Banyak sedap. Terbaik ni tempat. Alah, malulah. Hai semua. Next time kalau nak makan, datang kat sini. Nasi Kandar Express. Sebab kita orang hari-hari makan dekat sini. Murah dan makanan dia pun sedap-sedap. Fresh. Hello, hai. Saya selalu je makan kat sini. Dekat Nasi Kandar Express. Lunch memang hari-hari. Makan ayam goreng memang sedap dan terbaik. Servis pun okey. எப்போதும் இங்கே தான் வருவேன் சாப்பிட்றதுக்கு. நல்லா இருக்கும். லஞ்ச் இங்கே தான் இருக்கும் எடுப்பேன். இங்கே ரைஸ், நசி கண்டா எல்லாம் நல்லா இருக்கும். கேஎல் எக்ஸ்பிரஸ் சாப்பிட வந்திருக்கீங்க. சாப்பாடு எப்படி இருக்குண்ணே? நல்லா இருக்குண்ணே. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. விலையும் நியாயமாக இருக்கு. விலை குறவு தான். நல்லா டேஸ்டாக இருக்கு. ஓகேண்ணே, நமக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க, சாப்பிடுவோம். ஆமாண்ணே, ஒயிட் ரைஸ் வைங்க. வாங்க மக்களே சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கோன்னா பொரிச்ச கோழி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல வாசம் குணமாக மணக்குது. அப்புறம் வந்து கனவா முட்டை, காய்கறி கோபிஸு, இது வந்து தண்டங்கீரை, நம்ம ஊரில் கிடைக்கிறது தண்டங்கீரை. அந்த தண்டங்கீரை வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு நம்ம தனியாக வந்து ஒரு புளிக்குழம்பு வச்சுட்டாங்க. புளிக்குழம்பு வச்சுடா, அது இன்றைக்கி டேஸ்ட்டு பார்ப்போம். வாங்க மக்களே சாப்பிடுவோம். ஆஹா, அருமை. பொரிச்ச கோழி டாப்பா இருக்குங்க. சோத்துல அந்த கீரை பறித்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு. நம்ம ஊரில் தண்டைக்கீரை வச்சு சாப்பிடுவாங்க, வீட்டை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. எப்பவுமே சோறு சாப்பிடும்போது காய்கறி எடுத்துக்கங்க. காய்கறி இல்லாமல் வெறும் கோழி மீனாக சாப்பிடாதீங்க. காய்கறி எடுத்துன்னா அது உடம்பு நல்லது.
இது வந்து கனவா முட்டை. இது கனவா மாதிரி அப்படியே இருக்கு. நல்லா இருக்கு. நான் கனவா முட்டை இன்னைக்கு தான் முதல்ல சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. கடை பேர் கேஎல் எக்ஸ்பிரஸ். கோலம்பூரில் இருக்குது. முக்கியமாக அந்த எல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அது பின்னால் வந்தீங்களாக்கா கேஎல் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கும். இப்போ தான் தெரியுது ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. டேஸ்ட்டு நல்லா டாப்பாக இருக்குங்க. மக்களே, கடையில் வேலை செய்கிறவங்களுக்குன்னு தனியாக வத்த குழம்பு வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் கொடுத்தாங்க. இந்தாங்க பார்க்க குழம்புன்னு சாப்பிட்டு வைப்பான். நல்லா வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து எப்படின்னா வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு மட்டும் போட்டுருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருண்ணே பண்ணுறாரு சமைக்கிறது? சொந்த கறி அவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருக்காரு. நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்கு. வாய்ஸ் லீமா நல்லா இருக்கு. சாப்பாடு என்ன எடுத்துறீங்க? வெண்டைக்காய் பெரட்டல் ஊரில் உள்ள மாதிரி எல்லாம். சரி, நான் நம்ம கேஎல் எக்ஸ்பிரஸ்க்கு சாப்பிட வந்தேன். உண்மையிலே டேஸ்ட் அருமையாச்சு. நான் வந்து எதாத்தான் போயிட்டு இருந்தேன். நம்ம அண்ணன் தான் கூப்பிட்டாப்ல, இங்கே வந்து சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. உண்மையிலே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, பார்ப்போம். ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு ஜமிக் விலோக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.